எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய மாடி தோட்டம் சின்னது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். சின்ன சின்ன செடிங்கெல்லாம் வச்சுருக்கேன் நான். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். அதில் வந்து டிசம்பர் பூ வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங். இனிமேல் தான் பூக்கும், நிறைய பூக்கும். மொட்டு நிறைய இப்போ தான் வச்சுருக்கு. இனிமேல் தான் பூக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஒரு 30 பூ 50 பூ அந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஜாதி பூ. அது மாதிரி ஜாதி, கனகாம்பரம், முல்லை, மல்லி அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான செடிங்களை வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. மழை பனிலாம் முடிஞ்சு இப்போது வந்து வெயில் வர ஆரம்பிச்சதுன்னா நல்லா செடிங்கள்லாம் நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க செடிக்கு. சும்மா நம்ம வீட்டில் இருக்க உரத்தை வச்சு ஏதோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே தண்ணி ஊற்றுறதும். எதுக்குன்னா செடி வீட்டில் வேஸ்டேஜ் எதனா பொருள் இருந்துச்சுன்னா காய்கறி கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எதுவும் நாங்கள் சென்னையில் இருக்கோம், அந்தளவுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு குட்டி செடி, அதுவும் நம்ம தேவைக்கு ஏற்ற பூ வந்து முக்கியமாக எல்லாருக்குமே பூன்றது வந்து எல்லாருக்கும் சாமி கும்பிட்றது வந்து நம்மளுக்கு வச்சுக்கிறது வந்து எல்லாத்துக்கும் யூஸேஜ் ஆகும். அதனால் பூச்செடி என் பசங்களுக்காக நிறைய வச்சுருக்கேன். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1/4 முழம் பூக்கும். 1/4 முழம், அரை முழம், ஒரு டைம் 1 முழம் கூட பூத்துருக்கு எங்கள் வீட்டில் இந்த செடிங்க. ஜாதி பூலாம் நேற்று பறிக்கவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. சரி டிசம்பரோடு சேர்த்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டிசம்பர் பூ பறிச்சிட்டு இதையும் சேர்த்து பறிக்கலான்னு வந்தேன். என் பொண்ணு பின்னாடியே வந்துட்டா. சரி நானும் சேர்ந்து பறிக்கிறேம்மா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம்தான் பறிச்சிட்டே இருந்துட்டு உடனே வெய்ய வந்துடுச்சு அவளுக்கு. ஐயோ எதிர் வெயில் அடிக்குது, அவன் பறிக்க முடியலையா அவங்களால. தெரியும் அதை விட்டுட்டு திரும்ப வேறு செடிக்கு போயிட்டு அங்கே போய் அந்த பூ பறிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தான் பறித்த பிறகு மீதியை நான் தான் கொஞ்சம் மீதியெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். என்னுடைய சின்ன பொண்ணு நானும் சேர்ந்து ஒரு கூட பூ பறிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் அதை எடுத்து கட்டி இந்த அம்மா ஸ்கூல் கிளம்புறாங்க. இப்போ டிசம்பர் வச்சுட்டு போவாங்க அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து டிசம்பரு இந்த பூலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த அம்மாக்காகவே நான் இந்த தோட்டத்தை வச்சேன். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ கொடுக்குது. இனிமேல் டெய்லியும் வந்து நிறைய பூ கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் எருலாம் போட்டோன்னா நல்லா பூ கொடுக்கும். அடுத்தது வெயில் சீசன் ஆன பிறகு அப்படியே டிம்மாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். கம்மியான பிறகு அடுத்தது நம்ம தெரியும் அதுக்கு ரீபாட் பண்ணி செடி மணல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தெரியும் அதை மழை வர காலத்துக்கு கரெக்டாக நம்ம சரி பண்ணோன்னா இதை விட நிறைய பூ பறிக்கலாம். எனக்கு டெய்லியும் எனக்கு இவ்வளோ பூ கிடைக்கிது எங்கள் மாடி தோட்டத்தில். பாய் சொல்ல ஆயாக்கு போ. அவ்வளோதான். தலையில் பூ வச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் அழாமல் சமத்தா போயிடுவாங்க. உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிட்டுன்னு ஒரு 3 நாள் லீவு போட்டால் கொஞ்சம் கிளாஸ் உள்ளே போகிற வரையும் கண்ணா கசக்குவான். அப்புறம் அதோடு சரியாயிடுவான். கிளாஸ் உள்ளே போனோடனே சேஞ்ச் ஆகிடுவான். கிளாஸில் ஸ்கூல் கிட்டலாம் போனோன்னா அவளே படி ஏறி அவளே பேக்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக போவாள் ஸ்கூலுக்கு. அந்தளவுக்குலாம் அழலாம் மாட்டான். கிளாஸில் போய்ட்டு அவன் பேகு, லஞ்சு கூட, செப்பல் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த ரேங்கில் அழகாக அடுக்கி வச்சுட்டு கிளாஸில் போய்ட்டு மேட்டு எடுத்து போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவாள். அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் கிளாஸில் பழகி வச்சுருக்காங்க அவங்க டீச்சர். அப்புறம் அவளுக்கு என்ன திங்ஸ் பிடிக்குமோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன திங்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுவாள். அப்புறம் அவளுக்கு அந்த ஒச்சக்கல்லை போட்டு அந்த இடிக்கிற அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட உள்ள மேம் கிட்டே கேட்டு எடுத்து கொடுக்க சொல்லி எடுத்து வச்சு அழகாக இடிக்கிறாங்க பாருங்கள். அதோடு நான் என்ன பண்ணிட்டேன்னா அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் கிளாஸில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீட்டில் இருக்கிறத சும்மா பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லு. பாய்.